கைஸ், நான் தான் உங்களோட ஜனனியா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பெயிண்டிங் வீடியோ போட்டிருந்தேன். இதை வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. அதனால் வந்து நான் இதை பார்ட் 2 எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ளூவில் விட்டோம். இப்போ ப்ளூ பெயிண்ட் பண்ணிடணும். ப்ளூ அவ்வளோதான், இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம கடகடன்னு பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ளூவை வந்து நம்ம ஃபுல்லாக அடித்து முடிச்சிடணும். இது வந்து டார்க் ப்ளூ அடிச்சிருக்கேன் நான். இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இங்கே ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். இப்போ வந்து நான் இதுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு இந்த 4 கலர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. எல்லோ வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரீஸ் முதல்ல எனக்கு ஒழுங்காக வருமானு தெரியல. ஸோ இந்த காட்டுலலாம் ட்ரீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ப்ரெஷ்ஷில் பெரிய ப்ரெஷ்ஷில் எனக்கு வரல. ஸோ நான் குட்டி ப்ரெஷ்ஷில் பண்ணியிருக்கிறேன். அதே பிளாக் கலர், அதே ட்ரீஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீஸ் வரைய தெரியானா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த ட்ரீஸ் வரைகிறேன். இந்த பிளாக் கலரை முதல்ல பாதி அடிச்சிடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி ட்ரீஸாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். அந்த மாதிரி வரைஞ்சால் ஒழுங்காக தெரியாது. அதனால நான் பிக் ட்ரீஸாக வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இந்த ட்ரீஸ் எனக்கு ஒழுங்காக வரலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக வரைஞ்சிக்கணும். நம்ம கடகடன்னு வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு ஒழுங்காக அந்த ஷேப் வரலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி இப்போ கீழெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியாக ட்ரீஸ் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுருணும். ஸோ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே லைட் வேணும்னா உங்களுக்கு வரைஞ்சிக்கலாம். நான் வந்து வரைய போகிறேன். அகெயின் நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த லைட்ஸை, இல்லைனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இந்த பிளாக் கலர் லைனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எல்லோ கலர் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு வேணும்னா இந்த லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களோட விஷ் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ண வேணாம். இதுக்கு நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இதுக்குமே ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அவுட்டர் லேயருக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட போகிறேன். இந்த இடம்
நான் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக பண்ணிடணும். இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பெயிண்டிங் உங்களுக்கு காமிக்கிற கூடவே நான் வந்து 2 ஸ்டோன் பெயிண்டிங்கும் பண்ணேன். அப்போ எனக்கு ஜெஸோ வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ ஜெஸோ இல்லாமல் ஸ்டோன் பெயிண்டிங் பண்ண 2 அதையும் காமிக்கிறேன். நம்ம இப்போ பண்ண பெயிண்டிங்கும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளோட ஃபைனல் டச் வந்து இதுதான். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்டோன் பெயிண்டிங்கும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து கிவி அவகேடோ மாதிரி நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்து இதுவும் நான் தான் பண்ணேன். ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது 3மே நான் பண்ணது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.